பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் அவரை அடிச்சவங்களையும் அவர் மன்னிச்சிட்டார். நீ போ, இனி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். சந்தோஷமா இருக்கணும், உங்க முகம் துக்க முகமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் தேவனை நோக்கி சத்தமிட்டு அழுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் விசாரிக்கிறவர் ஆனபடினால அவளோட கவலை, அவரோட கண்ணீர் எல்லாம் அவர் மேல வைத்துட்டார். கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, எங்கே 1-2 பேர் இருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி, நீர் எங்களை விசாரித்து எங்களை நடத்துகிற தேவன் என்று ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல இவ்விடம் வரும் வரைக்கும் அவர் அவர்களை அப்படியாக சுமந்து கொண்டு வந்தார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு நாள் நம்மளை மறக்காத தேவன். நீங்க நினைத்து கொள்ளலாம், நமக்கு உறவினர்கள் இல்லை நம்ம சொந்தங்கள், நமக்கு நேசிக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, யார் நம்மளை மறந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை வரைந்திருக்கிறார். கர்த்தருடைய உள்ளங்கைகளில் நம்ம இருக்கிறபடினால ஒரு நாளும் அவரால் நம்ம மறக்கப்படுவோம். எங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஆண்டவரே, நீர் எங்களை என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவன். நீர் அப்படியாக உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, மரித்தேன் ஆயினும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்று இப்போ நம்மோடு கூட இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. என்ற நாளில ஆண்டவர் அநேக அடிகளால் வாதிக்கப்பட்டு அவருடைய வஸ்திரங்கள் பங்கு போட்டு அவருடைய சொல்ல முடியாத காரியங்களில அவருடைய சரீரத்துல ஒரு துளி ரத்தமாவது தண்ணீரும் இல்லாதபடி வெளி வந்த நேரத்துல தான் தேவன் இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லி, இப்பேற்பட்ட கைவிட்ட மாத்திரத்துல அந்த தாவீதை அரசனாக்கிட தேவன் நம்ம இந்த காலை வேளையில அவர் அந்த கொல்கதா வீதியில ரத்தம் சொட்ட 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 கடந்து போய் அவர் தன் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல அவருக்கு மரணத்துக்கு பின் ஒரு வெற்றி என்று சொல்லி அவர் ஜெயத்தை நமக்கு கொடுப்பதற்காக. ஐயா, இரவு வந்தாவே பயமா இருக்குது ஐயா, பொழுது விழுந்தாவே பயமா இருக்குது, பொழுது போனாவே பயமா இருக்குது. என்ன நடக்கும், என்ன ஆகும், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், என் குடும்பத்தில் என்ன ஆகும், எதை வந்து மேற்கொள்ளும் என்று பயம். அந்த பயம் இப்போது கர்த்தர் அந்த பயத்தை மாற்றி நித்திய வெளிச்சத்தை. ஆனால் இங்க தாவீது சொல்லும் போது சொல்றாரு, துன்மார்க்கன் என் முன்பாக இருக்க மட்டும் என் வாயை நான் அடக்கி கொள்ளுகிறேன், நான் மௌனமாகி ஊமையனா இருந்த, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்த, ஆனால் என் துக்கம் அதிகரி. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஜெபிக்கும்படியாக ஜெபத்தை எதிர்பார்ப்பாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரு, அவருடைய வல்லமையில நிரம்பும்படி எதிர்பார்ப்பாரு, அவருடைய வேலையை செய்ய எதிர்பார்ப்பாரு, அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றி எதிர்பார்ப்பாரு. அந்த எதிர்பார்ப்பு தாவீது சொல்ற, நான் எதற்கு முதல்ல தானியேல் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறினது. எல்லாம் நினைச்சாங்க ராஜா மாற்ற முடியாது, ராஜாவுடைய இருதயம் மாறாது, ராஜாவுடைய பத்திரத்தில் கையெழுத்து போட்டது மாற. ஆனா கர்த்தர் மாற்றினார், ஆண்டவர் ஆவியில இன்னைக்கு வேதத்துல பார்க்கும்போது அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய நாள் இதுவாய் மாறட்டும், அந்த கர்த்தருடைய நாள் இந்த நேரமாய் மாறத்திற்கு நீ கேட்டவைகள் கொடுக்கப்படுகிற நாளா, நீ விரும்புகிறதை நிறைவேற்றுகிற நாளா, நீ நினைக்கிறதை நடத்துகிற நாளா, உன்னுடைய நேரமா இது மாறுகிறது. உன்னுடைய தரிசனம், உன்னுடைய சொப்பனங்கள், உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய இயக்கங்கள், உன்னுடைய வாஞ்சைகள் வெட்டப்பட்டு திரும்புவானாக, சத்துரு வெட்டப்பட்டு திரும்புவானாக. சிலருடைய சரீரத்தில் சுகத்தின் வல்லமை இந்த வேளையில், அபிஷேகத்தின் நேரத்தில் சுகத்தின் வல்லமை நிரப்பட்டு.
நம்முடைய அருமை ஆண்டவர், நம் ஆராதிக்கிற ஆண்டவர், நம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர், நம் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் உனக்கு எப்படி தரமா இருப்பாரா? அவர் அடைக்கலமாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. ஏழைக்கு எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் பலனாக இருப்பார். யோசபாத்துக்கு ஒரு பெரிய பலன் கொடுத்ததுனால தான் தேவப்பிள்ளையை 3 கூட்டத்தை அவர் முறியடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க, அவர்களுக்கு அவர் இறங்கி அவர்களை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் தேவப்பிள்ளை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்களுக்கு இறங்கி அவர்களை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஒன்றும் யோசிக்காத, ஒன்றும் கவலைப்படாத தேவப்பிள்ளை. நல்ல மாதத்தை, நல்ல நாள் தேவப்பிள்ளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளில் அதாவது அருமை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் தேவப்பிள்ளை. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த 7வது மாதத்துக்காக நாம் கர்த்தருக்கு என்ன சொல்ல வேண்டுமா? சோத்திரம் செலுத்த வேண்டும். ஆகல வேதம் சொல்லுது, திடமனதாக இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. அப்படின்னாக்கா பல தடைகள் வரும், உபத்திரங்கள் வரும், பல காரியங்கள் வரும். வருகிற நேரத்தில் கூட இந்த மாதத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு